காய். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது நூடுல்ஸு. ஆயில் ஊற்றிட்டேன். இப்போ பூண்டு, பச்சை மிளகாய், பிரியாணி இலை 3 போட்டு நல்லா வதக்கலாம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ நம்ம வெங்காயத்தை தக்காளி அதோடு சேர்த்து வதக்கிடலாம். பீன்ஸ் கொஞ்சம் வதக்கிக்கலாம். கேப்சிகம் இது கூட சேர்த்து வதக்கிடலாம். ப்ரக்கோலி இது கூட சேர்த்து வதக்கிடலாம். காய் நல்லா வதங்கிடுச்சு. மிளகாய்த்தூளும் மஞ்சள் தூளும் இப்போ சேர்த்துடலாம். மிளகாய் தூள் 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் கொஞ்சமாக இருக்கும். காய் வேகிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி வச்சுக்கலாம். எல்லாம் வெந்துடுச்சு. இதை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிடலாம். மேகி நூடுல்ஸ் 4 எடுத்துருக்கேன். அதுக்கு தகுந்தா போல் 4 டம்ளர் தண்ணி ஊற்றிடுறேன். தண்ணி நல்லா கொதிடுச்சு. நம்ம மேகி பவுடர் இதில் போட்டுடலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுடலாம். தண்ணி கொதிச்சோடனே நூடுல்ஸு இப்படியே கொஞ்சம் நேரம் வேகட்டும். அப்புறம் திருப்பி விடலாம். எல்லாம் கலரி விட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கரம் மசாலா அது மேலே போட்டுக்கலாம். நூடுல்ஸ் பாதி அளவுக்கு வெந்துடுச்சு. தண்ணி எல்லாம் வந்துடுச்சு. இப்போ நம்ம காய்கறி அதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணி ஒரு 2 செகண்ட் இருக்கட்டும். நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. நல்லா டேஸ்டியாக இருக்கும்.